ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வச்சனமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த விடுதலையின் ஜெப வேளைக்காக நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒரு தேவ வல்லமை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் நம்மேல் அசைவாடி இம்மட்டுமாய் கர்த்தர் அவருடைய அற்புதமான வல்லமையின் பலத்தினாலே நம்மை பூர்ணமாக ஆளுகை செய்து வழிநடத்தி கொண்டு வருகிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அநாதி சிநேகத்தினால் நான் சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களிலே தேவ கிருபையினாலே நம்ம எல்லாரையும் அவருடைய அன்பின் திவ்ய பிரசன்னத்துக்குள்ளாக கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்ட சிந்தையோடு தெய்வ ஆவியானவரை நாம் துதிப்போமா? நம்மை அவருடைய கரங்களிலே பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். என்ன நிலை எழுந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஒன்றிலும் நம்மை குறைவுள்ளவர்களாக அல்ல, நிறைவாகத்தான் நடத்தப் போகிறார். பலவீனங்கள், சோர்வுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய ஒத்தாசை நமக்கு முன்பாக காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஒருவேளை பலவிதமான இக்கட்டுகள் இருக்கலாம். அத்தனை சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி, 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 நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம். சர்வத்துக்கும் ஆளுகை செய்கிறவரே, எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா பாதைகளையும் கர்த்தாவே திறந்து கொடுத்து உம்முடைய அன்பின் வல்லமையினால் இணைத்து காத்து நடத்துகிறவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை அக்கனி மயமான உம்முடைய வல்லமையில பிரசன்னம் இப்பொழுது இந்த இடத்துல சூழ்ந்து கொள்ளும்படியாக எல்லா அந்தகார சக்தியினுடைய வல்லமைகளையும் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் எல்லா மனுஷ ஆவிகளுடைய கிரியைகளையும் ஆண்டவரே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படும்படிக்கு இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை இந்த இடத்தை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, இந்த நாட்களில் எல்லாருமே ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் மகிமையின் வல்லமை ஆண்டவரை நிழலிட்டு கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அந்திஹந்தரபோனியா ரிகஷக்கத்து ரிபல கத்தரபலபு சம்போ ரிஹந்தரபலப ஷதரபலபோ. கர்த்தருடைய ஆவியானுடைய ஆக்கனி மயமான ஒரு விடுதலையின் வல்லமை இப்பொழுதே எந்தெந்த இடத்துல யார் கூடி கர்த்தாவே ஜெபத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி காத்திருக்கிறார்களோ, ஒரு தேவ மகிமை இறங்கி எல்லாருக்குள்ளும் ஒரு விடுதலையின் வல்லமையை கொடுக்கத்தக்கதாக இந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே நீரே நிறைவான ஆவியானவருடைய சமூகம் ஆண்டவரே பலனை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறது. ஒரு உன்னதத்தில் இருக்கிற ஒரு வல்லமை ஆண்டவரே, உன்னதத்தில் இருக்கிற ஒரு கிருபை கர்த்தர் நீர் அனுப்பி எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய ஆவியானவரை நேர்த்தியாய் ஆண்டவரை செயல்படுத்தி கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிகளின் ஆடைகளை அணிந்து ஆண்டவருக்கு நேராக நாங்கள் ஆயத்தப்படுத்தி இந்த நாட்களிலும் ஆண்டவரை ஒரு ஜெப வல்லமைக்கு எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர் ஆண்டவரை. கர்த்தாவை ஒரு விசை எங்களை உய்த்து ஆராய்ந்து அறியக்கூடிய கிருபைகளை கொடுக்கிறதுக்காக நன்றி. உச்சத்தலை தொட்டு உள்ள கால் முதல் தேவனே உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லும்படியாய் சுத்திகரிக்கிற பெஸ்கா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், என்னுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள் எது இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட பரிசுத்தமாக்கப்பட ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நினைவுகள், சிந்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே கடந்து வருவதற்கு ஏதுவாக இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உம்மை நாங்கள் பூர்ணமாய் தரிசிக்க முடியாதபடி, ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடி பல நேரங்கள் எங்களுக்குள் வருகிற போராட்டங்கள், தடைகள் ஆண்டவரை எல்லா விதமான சத்துருவினுடைய ஆளுகைகள், பிசாசினுடைய கிரியைகள் ஆண்டவரை தடுப்பு சுவர்களைப் போல மதில்களைப் போல நின்று ஆண்டவரே எங்களுக்கு விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு பதில் வர முடியாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகளைப் போல, ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்பட முடியாதிருக்கிற நிலைகள் போல ஆண்டவரை காட்சியளிக்கிற எல்லா கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் முறியடிக்கத்தக்க ஒரு பலனை எங்களுக்குள் நீர் அனுப்ப வேண்டுமா? என்னுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு விசை கிருபையாய்
இறங்குவீராக, கிருபையாய் இறங்குவீராக ராஜா. இந்த தேசம் மாத்திரமல்ல, எந்த எல்லைகளில் இருந்தாலும் சரி, எந்த எல்லைகளில் பூமியில் ஆண்டவரே ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் எந்த பகுதிகளிலே காணப்பட்டாலும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய வல்லமையில பிரசனம் இறங்கும்படியாக ஆண்டவரே, காதேஸ் வனாந்தரத்திலே அதிர பண்ணின அந்த தேவனுடைய சத்தம், பெண்வான்களை ஈனும்படியாய் கடந்து வந்த தேவ சத்தம், அக்னி ஜுவாலையை பிளக்கிற தேவ சத்தம் இப்பொழுது எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வல்லமையுள்ள பிரசனம் இறங்குவதாக, எங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபை இறங்கி ஆண்டவரே நம்முடைய மகிமையை காண்பிக்கத்தக்கதாக கர்த்தருடைய வைராக்கியம் எங்களுக்குள்ளே கடந்து வந்து ஆண்டவரே உண்மையாகவே ஒரு பெரிய விடுதலைக்கு நேராக நாங்கள் கூட்டி சேர்க்கப்பட தேவனுடைய அக்கனிமயமான ஒரு வல்லமைக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மகிமை இறங்குவதாக, ஒவ்வொருவருடைய பரிசுத்த இரத்தத்தில் சுத்திகரிப்பீராக. கர்த்தருடைய ஆளுகை எங்களுடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் மாற்றி போட்டு பரிசுத்தப்படுத்தி இப்பொழுது ஆயத்தத்துக்காக ஆண்டவரே, இது ஒரு ஜெப ஆயத்தத்தில் எங்களை கொண்டு போய் ஒரு விடுதலைக்காக எங்களை நேர்த்தியாக்கி ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஆண்டவரே ஒரு தெய்வீக விடுதலையோடு சமாதான சந்தோஷத்தோடு புறப்பட கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஒரு விசை கூட நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தாவே, உம்முடைய மகிமை கடந்து வரட்டும். ஆண்டவரே, சங்கீதம் 119:11 சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். I have stood up your word in my heart that I might not sin against you. ஆண்டவரே, ஒரு விசை கூட வேதம் சொல்லுகிறபடி அப்பா, இந்த வார்த்தையை எங்களுடைய இருதயங்களிலே நாங்கள் வைத்து வைக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை கொடுக்கிறதற்காக நன்றி. நாங்கள் விரோதமாய் எந்த ஒரு பாவ கிரியைகளுக்குள்ளே கடந்து போகாதபடிக்கு எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் வைக்கிறது மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தையை எங்கள் இருதயத்திலே நாங்கள் வைத்து ஆண்டவரே அதை வைக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவரே ஒரு மனசாட்சியோடு வேலை செய்யக்கூடிய ஒரு தேவ கிருபையை நீர் கொடுக்கும் போது உண்மையாய் உமக்கு நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாய் தேவனை எங்களுக்கு கிருபை கொடுக்க முடியுமே. அந்த வல்லமையோடு நேரங்களை இணைக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்முடைய தரிசிக்கத்தக்கதாக தேவனீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்கு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஓ கபஹபோடி ஹம்சபோடி அந்தரபா, தேவ வல்லமை கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தேவ கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, ஒரு உன்னதத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு அந்த மகிமை கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Glory to God. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஒரு விசை கூட சங்கீதம் 31:24 சொல்லுகிறது போல ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த கரத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். தேவனுடைய மகிமையை காணத்தக்கதாக, கர்த்தருடைய ஆவியானவருடைய விடுதலையை பார்க்கத்தக்கதாக தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Be strong and let your heart take courage, all you who wait for the Lord. வேதம் சொல்லுகிறபடி தேவ சமூகத்திலே நாம் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து காத்திருக்கிற இந்த வேளையில் நிச்சயமாகவே இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருக்க உதவி செய்வார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு தேவனுடைய ஆவியானுடைய கிருபைக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறதை உணர வைத்து திடமனதாக இருந்து காரியத்தை நடப்பிக்க செய்வார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நாம் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சித்தத்துக்கு காத்திருக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறதற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இந்த பிரபஞ்சத்துக்குரிய எந்த ஒரு வேஷம் தெரியாமல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுக்கென்று மகிமையாய் காத்திருக்க தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்காக உதவி செய்கிறார். நாம் சோர்வாயிருக்கும் பொழுது நமக்காய் உதவி செய்கிறார். நாம் ஜெபிக்க முடியாமல் பல நேரத்தில் திகைத்து போய் நிற்கும் பொழுது என்ன
என்ன காரியம் ஏது என்று சொல்லி அறிய முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரேகாமலபோரி அந்தரபா ரிமா ஷகதரபோரி அந்தரபலபோ சக்தோரி அந்தரபியா. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவரே ஒரு விசை கர்த்தாவே கிருபையின் தேவனாக, இரக்கத்தின் தேவனாக, அநாதி ஸ்நேகத்தின் தேவனாக, காருண்யத்தின் தேவனாக எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்த பிரபஞ்சத்துக்குரியவர்களாக அல்ல ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான அந்த சித்தத்தை உணரக்கூடிய ஒரு சிந்தை ரோமர் 12:2 ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே மனம் புதிதாகுகிற ஒரு புதிதாகுதல் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே அந்த மனம் புதிதாக இருதயத்தினுடைய சிந்தையை தேவன் அறிந்திருக்கிறபடினாலே அதை திடமனதாக இருந்து நீர் தைரியப்படுத்தி எங்களை நடத்தப் போகிறபடினாலும் ஆண்டவரை புதிதாக்குகிற ஒரு மறுரூபம் எங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே எங்கள் இருதயம் நன்மையாய் இருந்தால், செம்மையாய் இருந்தால், ஆண்டவருக்கு என்று பிரியமாய் இருந்தால் ஆண்டவரே அது எங்களுடைய முழு சரீரத்தையும் பலனடைய செய்ய வைக்கிறது, புத்துணர்ச்சி கொடுக்கிறது, புதியவைகளை ஆண்டவரை தேவனுக்குள்ளே ஒரு செழிப்பை கொடுக்கிறது. ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்துக்குள்ளே நாங்கள் காணப்பட தேவ ஆவியானவரே நீர் கிருபை செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். ரோமர் 8:1 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. Therefore now no condemnation for those who are in Christ Jesus. Hallelujah. இயேசுவுக்குள்ளாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடக்கக்கூடிய அனுபவங்களில் ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை தாரும், இரக்கத்தை தாரும். ஒரு விடுதலையை பார்க்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவரே எங்களை முழுவதுமையாக சரிப்படுத்தி தேவ சமூகத்தில் ஆண்டவரே சித்தத்தை உணர்ந்து நாங்கள் இருக்கும்போது நிச்சயம் எங்கள் கட்டுகள் உடைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே அப்பா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற கர்த்தர், நாங்கள் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்பா, தீர்மானமாய் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது there is a purpose in our life, oh Master. Hallelujah. We know that for those who love God all things work together for good for those who are called according to his purpose. எஸ் லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கென்று ஒரு தீர்மானம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வாய்களை திறந்து உள்ளத்தினால திறந்து ஒரு அறிக்கை பண்ணி இந்த நேரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கென்று நீ வைத்திருக்கிற தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு, அழைக்கப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு, தேவனுடைய ஆவிக்குரிய சிந்தையிலே நான் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இப்பொழுது நான் ஆண்டவரே உம்முடைய நினைவுகளிலே, சிந்தைகளிலே, எண்ணங்களிலே ஆண்டவரே நாங்கள் இணைக்கப்பட்டு செயல்பட தேவ ஆவியானவர் எங்களை அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களை கொண்டு போக உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, there is a purpose in our life, oh Master, that you have called for. எங்களை கூப்பிட்டு அழைத்திருக்கிற தேவனே, ஒரு விசை உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்காக ஆண்டவரே நாங்கள் தகுதி உள்ள பாத்திரமாய் நாங்கள் நிற்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஏசாயா 60:22 சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. அவர் தீவிரமாய் நடப்பிக்கிற கர்த்தர், தீவிரமாய் செயல்படுத்தி காண்பிக்கிற கர்த்தர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சின்னவன் 1000 பெருகுவதற்கு தேவனுடைய ஆவியானவர் பலப்படுத்துவாராக. சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலத்த ஜாதியாக மாற்றும்படிக்கு தேவ கிருபை கொடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் அதில் தேவ வல்லமையை வெளிப்படுத்தி மாத்திரமல்ல ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் செய்வானர். வேகமாய் நடக்கக்கூடிய தீவிரம் என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு வேகத்தோடு அதை செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு செய்வேன் என்று ஏற்ற காலத்தில் அது சடுதியாய் நடந்து முடியும்.
ஆண்டவருடைய டைமில் அது அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் அப்படியே வேகமாய் நடந்து முடியுமா? ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது அப்படி தான் இருக்கணும். நடக்காதது போல தோன்றி கொண்டிருக்கிறோம். அந்த கர்த்தருடைய ஆவியான சொன்னால டைம் வரும்பொழுது இயேசுவின் நாமத்தினால அது அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றி போடுவாராக. ஹல்லேலூயா சொல்லுவோம். விசுவாசிக்கிறவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நடக்காத போல் எங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள், ஆசீர்வாதங்கள், எதிர்பார்ப்புகள் நடக்காதது போல இருக்குது. ஆனால் ஏற்ற நேரத்தில் தீவிரமாக ஆண்டவரே ஓரி கபாலா ஷத்தரபா ஓரி அந்தரபா ஆண்டவரே இட் வில் ஹேசன் இட் இன் ஹிஸ் டைம் மாஸ்டர். ஆண்டவரே, எப்படி அது தீவிரமாய் நடக்க பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2:8-9 சொல்லுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்து தாழ்த்தினார். அதுதான் முக்கியமான காரியம். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களை தாழ்த்தி நாங்கள் காத்திருக்கக்கூடிய கிருபையை தார் ஆண்டவரே. அப்போ வேதம் சொல்லுகிறது, அவரை பிதா உயர்த்தினார் என்று சொல்லி. இயேசுவின் நாமத்திலே அந்த உயர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் கீழ்ப்படிதலும் தாழ்மையும் எங்களிடத்தில் காணப்பட தேவ கிருபையை நீங்கள் கொடுக்க வேண்டுமா? என்னுடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே அதற்கு அனுக்கிரகம் பாராட்டும். அது இதுவரைக்கும் எங்களிடத்தில் தாழ்மை இல்லை என்றால், ஆண்டவரை கீழ்ப்படுதல் இல்லை என்றால், இயேசுவின் நாமத்தில் அதை அப்பா அந்த இருதயத்தில் அந்த வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் வைக்கும்படிக்கு சொல்லியிருக்கிறேன். அதை இருதயத்தில் வைத்தால் நிச்சயமாகவே ஆண்டவரே அதில் ஸ்திடமனதாய் இருந்து நாங்கள் தைரியமாய் செயல்படக்கூடிய ஒரு ஆவியை கொடுப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறபடி இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு எங்களுடைய இருதயங்களில், இருதய பலகைகளிலே, மனசாட்சியிலே எழுதக்கூடிய ஒரு தேவ வல்லமையை எழுதும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ள ஒரு வல்லமை பாய்ந்து செல்வதாக, இருதயத்துக்குள்ள வல்லமை வார்த்தை பாய்ந்து செல்வதாக, முரட்டாட்டத்தோடு இருக்கிற குடும்பத்தில், முரட்டாட்டமோடு இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் இயேசுவின் நாமத்தில் வார்த்தை எழுதப்படுவதா. கர்த்தருடைய சித்தத்தின் வார்த்தைகள், கர்த்தர் வைத்த தீர்மானத்தின் வார்த்தை, அழைக்கப்பட்டவர்களுடைய வார்த்தை எழுதப்படுவதாக. கர்த்தர் உயர்த்தும்படிக்கு கீழ்ப்படிதலும் மனத்தாழ்மையும் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை ஆண்டவரது இருதயத்திலிருந்து கிரியைகளை நடப்பிப்பதா. இருதயத்தின் நினைவுகளால் வாய் பேசும் என்று சொன்ன இருதயம் ஆண்டவரை இப்பொழுதிலிருந்து இயேசுவின் நாமத்தில் கூட வார்த்தையை நினைக்கக்கூடிய இருதயமாய் கர்த்தாவை நீங்க மாற்றுங்க என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ள ஆவியில விடுதலை, ஆவியில ஆண்டவரை சரீர பலன் ஆண்டவரை கடந்து வர ஆவிக்குரிய ரீதியில் எதிர்காலத்திலே என்னென்ன நோக்கத்தோடு கூட செயல்படுகிறார்களோ எல்லா ஜீவிய பாதைகளிலே ஒரு பலன் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆவியானவரே, அப்படி உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவு, தேவையில்லாத காரியங்களுக்கு பயம், இதெல்லாம் எடுத்து போடுங்க. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு அநேகருடைய வாய் பொய் பேசி கொண்டிருக்கிற ஒரு கிரியை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இருதயத்தில் இருக்கிறதை பேசுன்னு சொன்னேன். ஆனால் பேசுகிறது எல்லாம் பொய்யா இருக்கும். இருதயம் முழுவதும் பொய்யான காரியத்தையே வைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது போல இருந்தால் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அது எல்லாம் வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா பொய்யின் ஆவியே வெளியே போய் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத கிரியையை, சிந்தையை அலக்கழிக்கிற எண்ணங்களை அலக்கரிக்கிற செயல்களை அலக்கரிக்கிற கிரியையை இயேசுவின் நாமத்திலே போ என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு விடுதலை கடந்து வருவதாக, கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமை கடந்து வருவதாக. ரோமர் என்னாகம புஸ்தகத்தில் வேதம் சொல்கிறது, 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்து அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை குறித்து தேவன் இந்த இடத்துல சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க முன்பாக பெரிய காரியங்களை செய்வார். ஆகியாலே யோசுவாவும் காலேபும் உள்ள சொன்ன வார்த்தைகளை பார்க்கும் பொழுது தேவன் இந்த சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக வைத்திருக்கிறார். ஆகியால் நாம் லகுவாய் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொன்னான். கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தத்தை யார் அறிகிறார்களோ அவர்களுக்கு லகுவான பாதைகள்
கடினமான சூழ்நிலைகளிலே தெரிகிறது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, எவ்வளோ பேர் மற்றவங்களுக்கு தீமையை யோசிக்கிறவன், பொய்யாய் யோசிக்கிறவன், வேண்டாத காரியத்தையே பேசி கொண்டிருக்கிறவங்க காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு காமிக்கிற காரியங்களிலே அவங்க தேவனை திட்டத்தை அறிய முடியாமல் போகிறார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்தது வந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம்தான். ஆனால் அதில் கண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரர் ராட்சதரை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை துர்ச்செய்தியை பரப்பினாங்க. யாருக்கு இந்த துர்ச்செய்தி தான் தெரியும்? வேதம் சொல்கிறது, அவன் மனது சரியில்லாதவன், இருதயத்தில் தேவ வார்த்தை இல்லாதவன், இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு கூட இருக்காதவன், மனத்தாழ்மையும் கீழ்ப்படுதலும் இல்லாதவனுக்குத்தான் இப்படி வேண்டாத துர்ச்செய்தி எல்லாம் தெரியும், வேண்டாத காரியங்கள் எல்லாம் தெரியும். தேவனுடைய ஆவியானவருடைய சித்தத்தை அறியக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காரியத்தில் தேவன் பெரிய காரியங்களை வைப்பார். நாம் போய் சுற்றி பார்க்கிற ஒரு இடம் என்று சொன்னால், சுற்றி பார்க்கறதுக்கு ஆண்டவர் அங்கே அனுப்பல, அந்த சுற்றியும் தேவனுடைய சித்தத்தின்படி அதை உரிமையாக்கி கொள்ளக்கூடிய தேவ கிருபையே, அது அழைக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்மானமாயிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? வாய்களை திறந்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவரே, அழைக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்மானம் எல்லாம் ஆண்டவரே அதை சுற்றி சுதந்திரித்துக் கொள்ளுகிற திட்டங்களாக இருக்கிறது. ரபா கத்தேவாவுனியான் சபாவுடையா ரபா ஷரவில் ஒஹசபஹாந்தரியாந்தரியா ரிபசிபஹையோ ஹுஸ்பஹாவுடையா ரிபஷிக்கலவுதுராக்கத்தரவுரியந்தரவா. இயேசுவின் நாமத்தில் சுற்றி அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற திட்டங்களை தேவனுடைய ஆவியானவர் உனக்கு காண்பிக்கிறார். நீ பார்க்கிற பார்வை சாதாரணமானது அல்ல. ஏதோ ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு போனாலும் சரி, இயேசுவின் நாமத்திலே அது உனக்கு சுதந்திரமான திட்டங்கள், சுதந்திரமான ஆசீர்வாத திட்டங்கள். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், லகுவாய் நீ சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். யோசுவா சொன்னா, அது லகுவாய் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுடைய சரீர பலவீனங்கள், வேதனைகள், வியாதிகள், போராட்டங்கள், இயலாமை, பல காரியங்கள், எதிர்பார்ப்பு, எதிர்காலத்துக்குரிய காரியம், திட்டம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் எதை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம்? ஆண்டவரே, கர்த்தருடைய சித்தத்தின்படி இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைத்திருந்தால் நிச்சயம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க தேவனுடைய ஆவியானவர் நம்மை மாற்றுவார். ஆனால் விசுவாசிக்காமல், கீழ்ப்படியாமல், தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம காத்திருக்காமல், தாழ்மையாக இல்லாமல் இருந்தால் இது எல்லாமே வேற மாதிரி தான் தெரியும் என்று கர்த்தர் இந்த என்னாகமத்திலே சொல்லுகிற வார்த்தையின்படி காமிக்கிறார். யோவேல் 2:26 சொல்கிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லா அறிக்கை பண்ணி சொல்லுவோம், அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், and ye shall eat in plenty and be satisfied and praise the name of the Lord your God that hath dealt wondrously with you, and my people shall never be ashamed. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, எங்களை நீங்க தரிசிக்க வைக்கிற இடம், சுற்றி கொண்டு போகிற இடம், ஆண்டவரே சுதந்திரிக்க வைக்கிற காரியங்கள் எல்லாமே தேவனுடைய ஆவியானவர் எங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, நான் எல்லா காரியங்களிலும் சுதந்திரமாக இதை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் சொன்னது வார்த்தை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களை நம்பி காத்திருக்கிறேன் சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று தான் அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர். வேதம் சொல்ல அதிசயமாய் நடத்தி வந்தார். சாதாரணமாக நடத்தி இருக்க மாட்டார். நார்மலாக எப்பவும் போகிற மாதிரி இருக்காது. அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தரை, நம்ம நாமத்தை துதிக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் அது வெட்கப்பட்டு போகிறது இல்லையே. கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் அற்புதத்தை செய்திருக்கிறீங்க அல்லவா? ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பார்த்து
பிரகாசம் அடைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ரபா ஷதர் ரபக்கரபரியா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. ஆண்டவரே, ஓ ரபா ஷதர், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஓ ரபாலா ஷதா ரபாலா துரிபி கலபா. எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து சத்துருவினுடைய கிரியைகளிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கி தேவனுக்கு எங்களை திசை திருப்பி நிற்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான் என்று சொல்லு. ஆனால் நீர் சொல்லியிருக்கிறீர்களவா, நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகுவதற்கு பரிபூர்ணம் அடைவதற்கு நான் வந்தேன் என்று. ஆண்டவரே, எங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அப்படி பரிபூர்ணம் அடையத்தக்கதாக உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. எந்த சூழ்நிலை பலவீனப்படுத்தி இருக்கிறதோ, போராட்டத்தில் இருக்கிறதோ, இயலாமைக்கு கொண்டு போனதோ, ஒன்றும் செயல்பட முடியாதபடிக்கு இருக்கிறதோ, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடிக்கு ஏமாற்றத்தில் இருக்கிறதோ, அதையெல்லாம் கர்த்தர் நீங்கள் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். 3 யோவான் 1:2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறது வார்த்தையின்படி. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய எல்லா காரியங்களிலும் சுகமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்துவாராக. தேவன் இந்த ஆத்துமாவை, ஆவியை தேவனுடைய சமூகத்தில் களிகூறத்தக்கதாக தேவன் கிருபை கொடுப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்பாக இருந்தால் நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் ஒரு களி கூறுதல் நமக்கு முன்பாக கடந்து வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து எங்களை நடத்துங்க. 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்திலே சகல கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் அடைய செய்வாராம். நற்கிரியைகளிலே பெருக வைக்கபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுத்துவாராம். தேவன் நம்மிடத்தில் கிருபையை பெருக செய்ய, அவருடைய வல்லமையை விளங்கத்தக்க பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கார் என்று வேதம் சொல்லுகிறது. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு விளைச்சல் ஆசீர்வாத பலனை கர்த்தர் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆண்டவரே, சோரி பலா ஷத ரிபலா கோரி அந்தரபா. தேவனுடைய ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் நீர் அப்படி பலனை கொடுத்து நடத்துகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறவர்களே, நீங்கள் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. For you know the grace of our Lord Jesus Christ, that he was rich, yet for your sake he became poor, that he through his poverty might be rich. ஆண்டவர் அதுதான் சொல்லியிருக்கார். நம்முடைய காரியங்களை அவர் விசாரிக்க நடத்தும்படிக்கு நம்முடைய தரித்திரத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு நம்மை அவர் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு அவர் தரித்திரராக மாறினார் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளும் பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய கிருபைக்குள்ளாக நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நன்றி உள்ளத்தோடு கூட நாம் இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாத பலத்தை பார்க்க முடியும். லூக்கா 6:38 சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே நாம் எந்த விதத்திலே தேவனுடைய ஆவியானவர் நமக்காக கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேவனுக்கென்று நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம். அந்த ஆசீர்வாத பலனை கர்த்தருக்காக நாம் செயல்படுத்தி கொடுத்தால் அது எங்கே விதைக்கப்பட்டாலும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருப்பார். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொன்னார். மகிமையிலே அவர் நிறைவாக்குவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகலபோரி அந்தரபா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வல்லமை கடந்து வருவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஒரு விசை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ரோஷத ரபோரி அந்தரபலபோரி கபஷதரபியா. தேவனுடைய மகிமை கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா தூரி கபாலபோ சந்தரை விளாக்க தரபியா. இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடி இதுவரைக்கும் ஆண்டவரே அற்புதமாய் நடத்தின கர்த்தர் தீமை அணுகாதபடிக்கு, தீங்கு வராதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்து நடத்துகிற அந்த கர்த்தர் வாழ்க்கையிலே திட்டங்களை கொடுத்து அதை ஏற்றபடி ஜெபிக்க உதவி செய்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக ஒரு வாசலை வாய்க்கால்களை திறந்து நன்மைகளை காண்பிக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே நம்பிக்கையோடு கூட இருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகள் எந்தெந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே இடத்துல ஆண்டவரே நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ, ஒரு ட்ரஸ்ட் வைத்திருக்கிறார்களோ அந்த ஆண்டவரே சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்படக்கூடிய கிருபைகளை கொடுத்த நீதிமொழிகள் 3:5 உன் சுய புக்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில ஆண்டவரே நாங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வேன் வாக்கு கொடுத்திருக்கிறபடி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நாங்கள் சுயபுக்தியின் மேல் சாயாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட கர்த்தருடைய ஆவியானவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிற முடிவு நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கல்ல சமாதானத்துக்குன்னு சொன்ன தேவன். ஆண்டவரே நன்மையான ஈவுகளை கொடுத்து திருப்தியாக்குவதற்காக நன்றி. 1 யோவான் 4:18 சொல்கிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்படுகிறவன் அல்ல என்று சொன்னபடி ஆண்டவரே எங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே நாங்கள் பூரணப்பட தேவ வல்லமையை எங்களுக்கு கொடுக்குது. ஆண்டவரே அன்பிலே பயமில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாய் ஆண்டவரே எந்த காரியத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்தி கொண்டு போகிறீரோ அதில் ஆண்டவரே ஒரு உறுதியோடு வல்லமையோடு நாங்கள் செயல்பட அத்தனை கிருபை தாங்க. சங்கீதம் 37:5 சொல்லுகிற வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் காரியம் வாய்க்க பண்ண முடியாதபடிக்கு ஆண்டவரே பல நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே ஒரு திகைத்து போனனால இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒரு வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் கர்த்தருடைய ஆவியானவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய வழிகளை அத்தனையும் உடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய பாதை, செயல்பட வேண்டிய காரியம், தேவ திட்டம் எதுவோ அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாங்கள் முழுமையாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இயேசு எங்களுக்காக அந்த வழிகளை திறப்பீராக, எல்லா வழிகளும் உம்மிடத்திலிருந்து திறக்கப்படுவதாக நம்பிக்கையோடு இருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நீங்கள் ஒரு அதிசயத்தை செய்யுங்க. மார்க்கின் புஸ்தகம் 11:24 சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணுகிற போது எவைகளை கேட்டுக்கிறோம் அவளை கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதனுடைய ஆவியானுடைய கிருபையை பார்க்கிறோம். தேவனுடைய ரகசியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ஆசீர்வாதங்களை மறைபொருள்களை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். 1 யோவான் 4:16 சொல்கிற, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவ அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவர் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. திட்டமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார். நம்ம வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை மாத்திரம் உறுதியாய் இருந்தால் போதும், நிச்சயமாய் நாம் நம்புகிறது கர்த்தரால் வரும் என்று வேதம் திட்டமாய் சொல்ல. 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் நம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 5:7 சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தில் கேளுங்க ஆண்டவரே, விசுவாசத்தோடு கேட்கிற, இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க கேட்கிற ஆண்டவரே, குறைகள் நீங்கும்படிக்கு கேட்கிற, ஆசீர்வாதம் கதவு ஆண்டவரே திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கிற, இயேசுவின் நாமத்தில் எதிர்பார்க்கிற எல்லா ஈவுகளும் கொடுக்கும்படிக்கு கேட்கிற ஆண்டவரே, எதிர்கால திட்டத்துக்குடைய காரியங்கள் நடக்க
கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் என்று கேட்கிறேன் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்றன் பின் ஒன்றாய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய அவர் திட்டமிட்டு நடத்துவாராக. உண்மையில் வைத்திருக்கிற நினைவு சாதாரணமானது அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான திட்டங்களை வைக்கிற, தீமைக்கு அல்ல என்று சொன்னார். நன்மையின் திட்டங்கள், நன்மையின் ஆசீர்வாதங்கள். ஆண்டவரே நீர் கிருபையா இறங்கும் என்று சொல்லி கேட்போம். இயேசுவின் நாமத்தில் ஒரு மகிமையை வெளிப்படுத்துவாராக, வல்லமையை வெளிப்படுத்துவாராக, திட்டங்களை காண்பித்து கொண்டு போவாராக. எது உங்களுக்கு முன்பாக ஒருவேளை சோர்வின் திட்டங்களாய் இருக்கலாம், பலவீனத்தின் திட்டங்களாய் இருக்கலாம். ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு முறிவு கடந்து வருகிறது, போராட்டம் கடந்து வருகிறது, இயலாமை கடந்து வருகிறது, பலவீனங்கள் கடந்து வருகிறது. ஆண்டவரே சரீர ஆண்டவத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா ஏதோ ஒரு திட்டங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே காண்பிக்கிறீரே, ஏன் இந்த சூழ்நிலை எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பார்த்தாலும் வேதம் சொல்லுகிறது அது தீமைக்கான திட்டம் அல்ல, நன்மைக்கான திட்டம்தான். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி கேட்டால் அது நன்மையை தான கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. நம்மேல் அவர் வைத்த அன்பு பெரியது. அதைத்தான் கர்த்தர் காண்பிக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு தேவன் காண்பிக்கிறார். நமக்குரிய காரியங்கள் மாற்றப்படலாம், சூழ்நிலைகள் மாற்றமடையலாம், பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே வந்து மாற்றமடையலாம். ஆனால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தேவன் திட்டமாய் காண்பிக்கிறார். எந்த பலவீனம் வரலாம், வாதை வரலாம், பொல்லாப்பு வரலாம், இயலாமை வரலாம், ஆனால் கர்த்தருடைய அவசரம் அதுவும் நன்மைக்கு ஏதுவாய் தான் கர்த்தர் எல்லாத்தையும் மாறும். எபிரேயர் 13:6 முதல் 17 வரைக்கும் வசூல். அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கை முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் தைரியம் கொண்டு சொல்லுவோமா, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய போகிறான். அல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு ஒன்றும் செய்யலை, கர்த்தருடைய ஆவியானவர் தான் செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் தான் கிருபையாக இறங்குவார். எல்லா பலவீனம் கட்டுகளை முறிக்க போதுமான அவர் ஒருவரே தேவன். அவருடைய வல்லமை பெரியது. ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி மனதை உடையவன். வேதம் சொல்லுவது உண்மையே பற்றி கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையில் மாத்திரம் காத்திருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் எல்லாத்தையும் மாற்றுவார். அல்லேலூயா. அவருக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 40:31 பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. வகையால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா 41:10 சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஒருபோதும் நம்மை பயப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு ஆவியை அனுப்பல. இயேசுவின் நாமத்திலே ஒரு புத்திர சுவிகார ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி, கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி நிற்கக்கூடிய ஒரு ஆவியிலே நாங்கள் இணைக்கப்பட கர்த்தாவே நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் கரம் இந்த இடத்துல அசைவாடி எங்களுக்குள்ள விடுதலையை, வல்லமை, ஆசீர்வாத, பலனை, சத்துவத்தை கர்த்தாவை எதிர்பார்க்கிற ஈவுகளை கொடுக்கத்தக்கதா தேவனுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தாவே நீங்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஏற்ற காரியங்களை செய்யுங்க. ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடே கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமேன். அல்லேலூயா. அக்கினி பற்றி பிடிக்காதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மை எந்த வேண்டாத கிரியைகளில் உள்ள அக்கினி நம்மை தொற்றிக்கொள்ளாதபடி இயேசுவின் நாமத்தில் நம்மை ஒரு விசேஷித்த பாதுகாப்பின் பலனுக்குள்ளே கர்த்தர் நிலைநிற்க பண்ணி கொண்டு போகிறார். அவர் வேதம் சொல்கிறது, எவ்வளவாக்கிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் சந்தேகப்படாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் பலத்து
திட்டத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறாரே, அவரை நம்பி காத்திருக்கிறவர்கள் நிச்சயம் பலன் பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவரிடத்தில் வைராக்கியமாய் உணர்ந்து அறிக்கை பண்ணி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்டால் கர்த்தர் நிச்சயம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எரேமியா 14:5 சொல்லுகிறது, 17:5 சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் என்று காமிக்க மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டிருக்கிறவனை கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். அல்லேலூயா. இந்த கர்த்தர் சொன்ன இருதயத்தில் ஆண்டுடைய வார்த்தை எழுதப்பட்டிருந்தால், அவரை விசுவாசிக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள காரியம் இருந்திருந்தால், அந்த இருதயம் தேவனுக்கேற்ற நன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இருதயமாக இருந்திருந்தால், வேதனுடைய ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா திட்டங்களையும் அவர் முன்னோக்கி கொண்டு வந்து தேவ ஆசீர்வாதத்தின் பலனுக்குள்ள நம்மை சேர்க்க வைப்பாராக. நம்மை அந்த இருதயத்தின் நினைவுகளிலே தேவனுடைய ஆவியானுடைய சித்தத்தை கவனித்து செயல்படுத்தவும் ஆண்டவருக்கு ஏற்றபடி நாம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். ஆனால் நிச்சயமாகவே நாம் தேவ ஆசீர்வாதத்தை மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள், தோல்வி அடைவார்கள், போராட்டத்துக்குள்ளே போவார்கள், டிப்ரெஷனில் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. அவரை மாத்திரம் நம்பி இருப்போமா. யோபு 13:15 சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளில் அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த ரூபகாரம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, thou he slay me, I will hope in him, yet I will argue my ways to his face. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். நான் அவரிடத்தில் பேசுவேன், அவரிடத்தில் கேட்பேன், அவரோடு கூட இடைப்படுவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல முடியுமா? அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு உறுதியை எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் கொன்று போட்டாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை விட்டோம், உங்களுடைய வசனத்தை விட்டோம், ஆண்டவரே, உங்களுடைய காரியங்களை விட்டோம், நாங்கள் பின்போகாத இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ராஜா கர்த்தாவே, நீங்கள் செய்ய போகிற அதிசயத்துக்காக நன்றி. கர்த்தாவே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னபடி, கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையில் பாக்கியவானாய் பாக்கியவதையாய் கர்த்தரை மாற்றுங்க, ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. யோபு 13:15 சொல்லுகிறது, ஆண்டவருடைய மகிமையை காண்பித்து நடத்தி கொண்டுதானே போகிறார். ஆவியானவர் அந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகியாலே நாம் எந்த விதத்திலையும் இனி என்ன வந்தாலும் சரி, கொன்று போட்டாலும் ஆண்டவர் கர்த்தருக்காக நாங்கள் நிற்கிறது தான். யோவான் 14:1 சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய், தேவனிடத்திலையும் இயேசுவினிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். தேவன் நம்மை நிச்சயம் கைவிடப் போவதில்லை. இயேசு நம்மை எந்த விதத்திலையும் ஒருபோதும் வெட்கப்படுத்த போவதில்லை. எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவாராக. அவருடைய வல்லமை, கிரியை, விசேஷித்த கிருபையின் காருண்யத்தில் கர்த்தர் நம்மை மூடுவார். அக்கினிமயமான நாவுகள், அபிஷேக நாவுகள் அவை அலங்கரிக்க உதவி செய்வார். இயேசுவினுடைய வல்லமை ஒருபோதும் உன்னை விட்டு விலகப் போகிறதில்ல. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் பதற வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிக்கிறவன் நிச்சயம் பலனடைய போகிறான். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் கொடுத்த கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக செய்வார். இப்பொழுதே அந்த அக்கினி ஒவ்வொரு இலைகளில் பற்றி எரிவதாக. இயேசுவின் நாமத்தில் யார் எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டால் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை அந்த இடத்துல பிரவேசிக்கட்டும். ஒரு அக்கினி பிரவேசிக்கட்டும், ஒரு விடுதலை பிரவேசிக்கட்டும். ஆண்டவரே, மெய்யான வல்லமையுள்ள பிரசன்னம் அந்த இடத்துல சூழ்ந்து கொள்வார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று சொல்லி 14:27 கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, உம்முடைய சித்தம் நடக்க உதவி செய்வீராக என்று சொல்லுங்கள். ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமாதானத்தை வைத்து போகிறேன் சொன்னீரே, உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை ஆண்டவரை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அந்த உறவில் பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, தேவன் தம்முடைய ஆண்டவரே ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவரே அதை கர்த்தருடைய ஆவியானவர் நன்மையாய் மாற்றி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு தேவனங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்து.
செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யோசுவா 1:9 சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாய் திகையாதே கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் தேவனாகி கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. எல்லா எல்லைகளிலும், எல்லா காரியங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய ஆவியான் நம்மோடு கூட இருப்பாரா? யார் இருக்கிறார் இல்லை என்பது கவலை இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை புரிந்தால் அதுக்கு மேன்மையானது ஒன்றுமே இல்லை. லூக்கா 16:10 சொல்லுங்க, ஆண்டவரே கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மையாக இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். ஆண்டவரிடத்தில் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறான், அநேகத்துக்கு அதிபதியாய் மாற்றுவேன் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்படிப்பட்ட உண்மையும் ஆசீர்வாதம் வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை கர்த்தர் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. அவர் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடன் ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பயப்படாதே, do not fear, only believe. ஆண்டவர் சொல்கிறார், வெறும் விசுவாசம் மட்டும் போது, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அதை மாத்திரம் நீ செய் என்று சொன்னார். மார்க்கின் புஸ்தகம் 9:24 சொல்லுகிறது, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசம் நீங்கும்படி கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்ய ஒரு அக்கினியை அனுப்பி பிசாசை வெட்கப்படுத்தி அந்த இடத்தை விட்டு ஓட வைத்தார். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஆவியானுடைய விடுதலையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு விடுதலை கர்த்தரை கட்டளையிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு தெய்வீக வல்லமை கடந்து வரட்டும். நாகூமின் புஸ்தகம் 1:7 சொல்லு, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே கோட்டை, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் அறிந்திருக்கிறார், நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தின் சொல்லுவோமா, இயேசுவே ஒரு விசை ஆண்டவரே நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கும்படிக்கு ஆண்டவரே இந்த இக்கட்டு நாளிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறத நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நீர் எங்களுக்கு அறிந்திருக்கிறபடி நான் சோத்திரம். விவேகத்துடனே காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவரே நீதிமொழிகள் 16:20 சொல்லுகிறபடி விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை உணர்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தேவ ஆவிய கர்த்தர் நீங்கள் கட்டளையிடுங்க. நீதிமொழிகள் 16:3 சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. செய்கையை வைக்க சொன்னார். ஹல்லேலூயா. commit your work to the Lord and your plans will be established. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் உன்னுடைய வேலையை கொடுத்துரு, காரியங்களை கொடுத்துரு, செய்கையை கொடுத்துருங்கிறார். என்ன காரியத்தை, செய்கை வேலை எல்லாம் ஒன்று தான், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அப்போ வேதம் சொல்கிறது, நீ என்ன திட்டம் போட்டிருந்தாயோ அந்த யோசனையை கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய ஆவியானுடைய சித்தத்தின்படி இருந்தால், தேவனுடைய வல்லமையின்படி, தேவ அனுக்கிரகத்தில் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்களில் தேவனுடைய ஆவியானுடைய சித்தத்தின் நோக்கத்தையும் சரியாய் கவனமாய் பிடித்து கொண்டிருந்தா இயேசுவின் நாமத்தில் அது ஜெயம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். நீதிமொழிகள் 28:25 சொல்லுகிறது, பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளில் கர்த்தருடைய ஆவியானவர் அதுதான் நமக்கு முன்பாக சொல்லி காண்பிக்கிறார். 29:25 மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுகிறான் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் இந்த நாட்களில் கர்த்தாவே உம்முடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் இன்னைக்கு கூடும்படி கடந்து வந்தார்களோ, கர்த்தருடைய விடுதலையை பார்க்க காத்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டி ஆண்டவருடைய கரத்தை எதிர்பார்த்திருக்கிறார்களோ, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக திட்டமானதாக இருக்கிறார். காரியத்தை வாய்க்க செய்யும்படி கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறார், விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தர் நிச்சயமாக செய்யுங்க. ஆண்டவரே நீதிமொழிகள் 3:6 சொல்லுகிறது, வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். எல்லா நேரத்திலும் ஆண்டவரை துதிக்க சோத்தரிக்க ஆண்டவர் இடத்துல கூடவே இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுத்தி கொள்ள கர்த்தருடைய ஆவியானோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வேதம்
திட்டமாய் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை உறுதிப்படுத்தும்படியாய் கீழ்ப்படிதலோடு காத்திருக்கத்தக்கதாய் கர்த்தாவே மனத்தாழ்மையாய் நாங்கள் நிற்க எங்களை ஆயத்தப்படும்படியாய் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டு உள்ளது. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவராய் இருக்கிறார். ஆண்டவரே நீதிமொழிகள் 30:5 அதுதானே சொல்லுகிறது. ஆண்டவரை உம்மை நம்பிக்கொள்ளுகிறவர்கள், ஆண்டவரை உம்முடைய வசனத்தை இறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய வசனத்தில் ஆசீர்வாதத்தின் பலனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவளை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறபடி சங்கீதம் 112:7 கூட ஆண்டவரே துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா. இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் துர்ச்செய்தி ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. துர்ச்செய்தி நம்மை கலங்க பண்ண முடியாது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்தி இருக்கும். இருதயத்தில் இருக்கிற வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்திருக்கும். மனதில் இருக்கிற வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுத்த வைக்க கிருபை செய்வார். அது உண்மை என்பதை காண்பிப்பார். வைராக்கியமாய் அதை நடப்பிக்கிற கர்த்தர் ஒத்தாசை புரிவார். அவருடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத அற்புதங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்து முடிக்கிறார். சங்கீதம் 118 வேதம் சொல்கிறது 8ஆம் வசனத்தில், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொன்னார். யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும் என்று சங்கீதம் 13:5 சொல்லுகிறது. அப்படி இருதயம் கலிகூறத்தக்க வார்த்தையை கர்த்தர் கொடுப்பாராக. எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை வல்லமை வெளிப்பட கர்த்தாவை இருதயத்தில் தேய்த்து வைக்கும்படிக்கு, ஆண்டவரை இருதயத்தில் வைத்து வைக்கும்படிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் பலனடையத்தக்கதாய் அத்தனைக்கு கிருபை செய்கிறீர். திடம் மனதாய் இருங்கள் என்று சொன்னீர்கள். என்னுடைய இருதயத்தின்படி காரியங்களை கர்த்தனை வாய்க்க செய்வேன் வாக்கு கொடுத்த விசுவாச நம்பிக்கையோடு இருக்க சொல்லியிருக்கு. தைரியமா இருக்க சொல்ற, மனத்தாழ்மையா இருக்க சொல்ற, கர்த்தருடைய ஆவியானுடைய சித்தத்துக்கு கவனித்து காத்திருக்க சொல்லியிருக்கு. அப்போ எல்லாமே ஸ்திரமாய் மாறும். நம்பிக்கை ஊற்றப்படும். ஆண்டவரே பொல்லாத காரியம் துர்ச்செய்தி வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு திடமனதாய் காரியங்களை நடப்பிக்க வைக்கிறார். அப்படி பலவீனத்தோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு, சரீர சுகவீனத்தோடு ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆண்டவரை சகோதரி டெல்சி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு இருக்கிற அறுவை சிகிச்சையில் கர்த்தருடைய வல்லமை கடந்து வருவதாக, ஒரு அக்கினிமயமான ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு தெய்வீக வல்லமை ஆண்டவரே அவர்களுடைய சரீரத்தின் பாகங்களுக்குள்ள யூட்ரஸ்ல கர்த்தர் வல்லமை அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரை பலவீனப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே எந்த விதத்தில் கர்த்தாவே சத்ருவானுடைய கிரியைகள் அடர்ந்து வந்ததை ஆளுகை செய்து பலவீனப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவரை இயற்கையோ ஆண்டவரை பல சூழ்நிலைகளோ பலவீனப்படுத்தவில்லை. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தரை எடுத்து போட்டு பூரண பலனை நிரப்பி உம்முடைய பலத்தை கொண்டவர்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் தேவ சித்தத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இன்னும் எடுத்து நீங்க உபயோகப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை பலன் அவர்களை அலங்கரிப்பதாக கர்த்தாவே. ஒரு விசை ஆண்டவரே இன்னும் மற்ற ஆண்டவரே எப்படிப்பட்ட சரீர பலவீனங்களுக்கோடு ஆண்டவரே வியாதியோடு மரண கட்டுகளோடு இந்த இடத்துல இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கேன்சர் வியாதியில ஆண்டவரே பல பலவீனங்கள் வியாதியோடு கூட ஜெபித்து இந்த நாட்கள் வரைக்கும் தேவன் வல்லமையாய் பலனாய் ஆண்டவரை கிருபையாய் நீங்க நடத்தி கொண்டு போகிற எத்தனையோ சாட்சிகள் ஆண்டவரை கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுதும் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் ஒரு போதும் சத்துருவினுடைய ஆளுகளோ மரண கண்ணிகளோ ஆண்டவரை கர்த்தர் விடுவோம். இந்த நேரம் வரைக்கும் அத்தாவே நீர்வழி தொடக்கூடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தில் ஒரு விசேஷித்த வேலி அடைக்கப்படுவதாக, எல்லாருடைய ஜீவனை சுற்றிலும் வேலி அடைக்கப்படுவதாக, மரண கண்ணிகளுக்கு சற்று தப்பவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த விதத்திலே சத்துரு அவருடைய பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதையும் என்று சங்கீதம் 41 தாவீது சொல்லுகிறபடி இயேசுவின் நாமத்தில் அப்படி எப்படி கிரியைகள் எதுவும் கடந்து வராதபடி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் நீடித்த ஆயுள்களை, ஆசீர்வாதங்களை, தேவனுடைய வல்லமையை அத்தனை கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறோம். சங்கீதம் 91 படி நீ சொல்லியிருக்கிறீர், உன்னதமானவருடைய அந்த மறைவில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சர்வ வல்லருடைய நிலையில் இருக்கிறவர்களுக்கு தேவன் அடைக்கலம் கோட்டையும் பலனுமாய் இருக்கிறீர் என்று சொன்னீர்கள். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிப்பேன் சொன்ன அந்த தேவ வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை, வல்லமை, அபிஷேக, ஆளுகை, கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே வெளிப்படுவதாக. தடைகளை நிர்மூலமாக்குகிற பொல்லாத காரியங்கள், வஞ்சிக்கிற கிரியைகள், சாத்தானினுடைய செய்வினைகளை, பில்லிசூனியங்களை, மந்திரவாத கட்டுகளை இந்த குடும்பங்களிலே யாருக்குள்ளே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எப்படிப்பட்ட மரண கண்ணிகள் ஆண்டவரே, எப்படிப்பட்ட செய்வனைகளை, பிள்ளை சூனியங்களை, மாந்திரிக கட்டுகளை, மந்திரவாதங்களை, மேய்ச்சிகளை, பலிபீடங்களை, யாகங்களை, கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பலவான்களின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து நிர்மூலமாக்கி போடுகிறேன் ராஜா. உம்முடைய அக்கினி மயமான வல்லமை இறங்குவதாக. ஓ ஷபலதர பகூரி அந்தரப, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பலனை இறங்குவதாக ராஜா. கர்த்தாவே, உம்முடைய சத்துவத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாருக்குள்ளும் ஒரு தேவ வல்லமையை கொடுத்து நீங்கள் நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, வேலை இல்லாதபடிக்கு ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த சூழ்நிலைகளோட வேலை ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதோ, வேலை வாய்ப்புகளை இழந்து போயிருக்கிறார்களோ, ஆண்டவரையுடைய அடுத்த கட்ட எதிர்காலத்துக்குரிய காரியங்களை செயல்பட முடியாதபடிக்கு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாசல்கள் திறக்கப்படுவதாக. நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாசலை இயேசுவின் நாமத்தில் திறப்பீராக என்று சொல்லி அவருடைய வேலைகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், பிசினஸ்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக, வாசல் திறக்கப்படுவதாக, அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையை காண்பீங்க, மகிமையை காண்பீங்க. எல்லாருக்குள்ள அந்த தேவ கிருபையை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, குடும்பங்களுக்குள்ள ஒருமனப்பாடு இல்லாதபடிக்கு பிரிவினைகள் போராட்டத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில். எல்லா பிரிவினையாகிய சாத்தானே, பொல்லாத கிரியையை குடும்பங்களை விட்டு வெளியே போய் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஒரு விடுதலையை கடந்து வர பண்ணுவீரா இயேசுவின் நாமத்தில். குடும்பங்களுக்குள்ள தாழ்மை, மனதில் ஆழத்தில் ஆண்டவரே பொறுமை, எல்லாவற்றிலும் ஆண்டவரை கற்றுக்கொண்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கக்கூடிய ஒரு தேவ வல்லமையை ஒவ்வொருவருக்கு நீ அனுப்புவீராக என்று சொல்லுங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாத, பலனை, நன்மைகளை எதிர்பார்க்கிற ஈவுகளை ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை, பிள்ளைகளுக்கு சுதந்திரங்களை ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளின் மேலே ஆசீர்வாத பலனை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்கிறோம். தடையாய் நின்ன மதுல கர்த்தர் நீங்கள் உடைச்சதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உறுதியுள்ளவர்களாய் எழுப்புவீராக, சாட்சி உள்ளவர்களாய் எழுப்புவீர்களாய், கர்த்தருக்கு வைராக்கியமான ஊழியர்களாய் எழுப்புவீர்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையின் காருண்யத்தில் சமாதான வல்லமை ஆண்டவரே, எல்லா எல்லைகளிலே, தேசங்களிலே யுத்தங்களை நடத்துகிற தேசங்களை, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புகிற தேசங்களை, பல விதத்தில் ஆண்டவரே மனுஷனை நசுக்க பார்க்கிற தேசங்களை ஆண்டவரே இப்பொழுதும் பஞ்சங்களிலே கொண்டு போகிற கிரியைகளிலே ஆண்டவரே இவர்களுக்காகலாம் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த பூமியில ஆண்டவரே மறைமுகமான ஒரு பஞ்சங்கள் அப்படியே வருகிறது. தானியத்தில் பஞ்சம் ஆண்டவரே, எண்ணெய் ஆண்டவரே பற்றாக்குறையில் இருக்கிற பஞ்சங்கள் கடந்து வருகிறது ஆண்டவரே. வர்த்தகத்தில் பிரச்சனைகள் வந்து அது பஞ்சமாய் உருவாக்கப்படுகிறது ஆண்டவரே. யுத்தங்கள் நடக்கிறபடினாலே பொருளாதாரத்தில் இருக்கிற சீர்குலைவுகளை பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் மாறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வீராக. ஏற்றபடி உள்ள காரியங்களை கர்த்தர் நீங்க ஆண்டவரே உம்முடைய கிருபை அனுப்பி நடத்துவீராக ஆண்டவரே. எல்லா எல்லைகளில் இருக்கிற போராட்டங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, பஞ்சம் பட்டினிகள் மாறட்டும் ஆண்டவரே. தேசங்களுக்குள்ள இருக்கிற இப்பொழுது இருக்கிற பஞ்சங்கள் மாறட்டும் இயேசுவே. இலங்கையில் இருக்கிற பஞ்ச நிலைமைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. எல்லா போராட்டங்கள் அங்க இருக்கிற ஆண்டவரே இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அசாதாரணமான நிலைமைகள் இருக்கிறபடினாலே ஆண்டவரே அந்த இடத்துல போட்டிருக்கிற கட்டுப்பாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் மாறுவதாக அப்பா. தேசங்களுக்குள்ள இருக்கிற இந்த சீர்குலைந்திருக்கிற எல்லா நிலையும் கர்த்தர் நீ மாறி தேசங்களுக்குள்ள வர்த்தகங்கள் செயல்பட முடியாய், எக்கனாமிக்கல் ஸ்டே ரிலீஸ் ஆகும்படியாய் ஆண்டவரே. இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே ஆண்டவரே, இந்த பேங்கிங் காரியங்களில் இருக்கிற பெரிய பொருளாதார தடை ஆண்டவரே, ரஷ்யா யுக்ரைன் வார் நிமித்தமாய் போடப்பட்டிருக்கிற எல்லா தடைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொருளாதார தடைகள் விலகுவதாக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தேசங்களுக்குள்ள இருக்கிற நான் பெரியவன் என்று சொல்லி ஆண்டவரே தங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா தேசங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கொம்பு முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. துன்மார்க்கனுடைய கொம்பு உடைந்து போவதாக ஆண்டவரே. போற காலாதிரியா மனுஷனுடைய உயிரை பறிக்கக்கூடிய அந்த கொம்பு உடைக்கப்படுவதாக ராஜா ஆண்டவரே. கொடுமை என்கிற அந்த கொம்பு உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா விதமான போராட்டத்தின் கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவர் முறியடித்து போட்டு தேசங்களுக்குள்ள அமைதி, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாத, நிறைவு கடந்து வந்து உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிற உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூறும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் களிகூறுதலை கட்டளிட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா? என்னுடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு
ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு சபைகளை, ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளை கர்த்தர் நீங்க தொட்டு ஆசீர்வதிக்கும்படி, வேலி அடைக்கும்படி, சமாதான காரணராய் நீர் வந்து ஆண்டவரே கிருபை பாராட்டும்படி உம்முடைய சித்தத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தின் வல்லமையிலே எங்களை எல்லாரையும் இணைத்து நீங்கள் நடத்துங்க. மகிமையான காரியத்தை காண்பீங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்தி உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியுள்ள வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Jesus, mighty Lord. The banista pravuna stankalaraboria. Beni meshwala diraviya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை காண்பிக்கிறவர். இதோ ஆண்டவரே, ஆங்காங்க ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தில் எத்தனையோ தேவைகளுக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன் பரிசுத்தர், இறங்கி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. Oh, thank you, Lord. Thank you, Master. Oh, atanista paro. Ro atanista ramanishwa lakkeridiribiya. Parastaremina tula wahitani andua. Pabidani astura nevanodalare estanadua. Amene hatriya. உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன். உன் கூப்பிடுதல் என் சமூகத்துக்கு எட்டினது. ஓ லஹத்தினி அந்திலேசியா, நீ என்னிடத்திலே செய்து கொண்ட பொருத்தனையை நிறைவேற்று. நீ ஸ்தூலா ரிபனாஷியா, நீ என்னிடத்திலே பண்ணின பொருத்தனையிலே உண்மையாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். நஸ்தரீத நஸ்தியா லாக்குவா, நான் உனக்கு செய்ய நினைத்த எல்லா நன்மைகளையும் உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் சில நேரங்களில் உன் முறுமுறுப்புகள், உன்னுடைய முறுமுறுப்புகள் என் சமூகத்திலே ஒராஷியா வந்து கொண்டே இருக்கிறது. நீ முறுமுறுக்கிறதை நிறுத்தி உன் தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்து. சூழ்நிலைகளை பார்த்து முறுமுறுக்காதே, தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்து. அவர் சொல்லுகிறது, உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். உன்னை ஏமாற்றுகிறவர்களை குறித்து நீ கலங்காதே, உன்னை வஞ்சிக்கிறவர்களை குறித்து நீ கலங்காதே. உன்னை எவ்வளவு வேதனைப்படுத்தி, துன்பப்படுத்தி, உன்னை துக்கப்படுத்தி, உன்னை ஒரு துச்சமாய் நினைத்து உன்னை தூக்கி எறிகிறவர்களுக்காக நீ விண்ணப்பித்து ஜெபி. அவர்களை குறித்து நீ எரிச்சலாய் இருக்காதே. உனக்கு விரோதமாய் துரோகம் செய்து உன்னை அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காக நீ எரிச்சலடையாமல் அவர்களுக்காக ஜெபி. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக நான் சில காரியங்களை செய்ய போகிறேன். என் நீதியுள்ள கரம் நீதியானதை செய்யும். நான் நீதியுள்ள தேவன் என்பதையும், நான் ஒவ்வொரு திக்கற்றவர்களுடைய விசாரிக்கிறவர், திக்கற்றவர்களின் வழக்கை விசாரிக்கிறவர். நான் வழக்கை விசாரிக்க போகிறேன். நீ வழக்கை என்னிடத்தில் கொண்டு வா. உன் வழக்கை மனுஷரிடத்திலே கொண்டு போவாயானால் அவர்கள் அநீதியானதை செய்வார்கள். தேவனிடத்திலே கொண்டு வந்து உன் வழக்கை வைத்துவிடு. அவர் விசாரிக்க போகிறார். அவர் உனக்காக வழக்கை விசாரிப்பார். அவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட போகிறார்கள். கூட்டு சேர்ந்து பல ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற அவர்கள் தங்கள் தலையில் தாங்களே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுவார்கள். அதை நீ காண்பாய். தேவனை மட்டும் பற்றிக்கொள். அவரையே நம்பியிரு. காத்திருக்கிற நீ வெட்கப்பட மாட்டாய். ஓ தேங்க்யூ லார்ட். அபா சீதாரகாலபா தஸ்தபாராக்கெத்துரிபியா. யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கு கண்ணீரோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தங்களுடைய வழக்கை கொண்டு வந்து வைத்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வழக்கை நீர் விசாரிக்க போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. Oh, thank you, Master. Dalastana rabano shitarabaria. Urabashatala rabasiandarabiya. Urabashikala rabasiandurabiya. Oh, thank you, Lord. Thank you, Master. எல்லா வேதனைகள், போராட்டங்கள், வேஸ்தரோதியா அநேக நஷ்டங்களை பார்த்து, அநேக காரியத்திலே நஷ்டத்தை பார்த்து, முன்னாலேயும் போக முடியாமல் பின்னாலேயும் போக முடியாமல் என்ன செய்வதென்று அறியாமல் பிதராஸ்தரா பதறிக்கொண்டிருக்கிற என் அன்பு மகளே முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நான் உன்னை நெருக்குகிறேன்.
ஆனாலும் நீ நொறுங்கி போக போவதில்லை. நீ என் கரத்திலே இருக்கிறாய். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னால முடியாது என்று சொல்லி நீ கண்ணீரோடு கதறுகிற சத்தத்தை கேட்டேன். இதோ நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன். உன்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துவேன். உன் மேல் இருக்கிற மூடலையும் முக்காட்டையும் எடுத்து போட்டு மலையிலே உனக்கு ஒரு அருமையான பந்தி ஆயத்தப்படுத்துவேன். உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, நெருக்கத்திலே நின்று முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்குகிற நம்முடைய கரத்தின் நடுவிலே இருக்கிற உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவரே, சில காரியங்கள் அவர்களுக்கு பதிலே கிடைக்காமல் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எந்த பக்கம் செல்லுவதென்று தெரியாமல் ஆண்டவரே புலம்பிக் கொண்டு கண்ணீரோடு நிற்கிறார்கள் அப்பா. கர்த்தர் செய்ய போகிறதை அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சுற்றிலும் உள்ள ஜாதி ஜனங்கள் காண்பார்கள். கர்த்தர் உன்னை விடுவிக்கிற தேவன், இக்கட்டுக்கு உன்னை விடுவிக்கிற தேவன், மனுஷனுடைய நயவஞ்சகமான திட்டங்களுக்கு உன்னை விடுவிக்கிற தேவன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுவதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, வாங்க பரிசுத்த ஆவியானவரே. ஆங்கு இருந்து தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். பலவிதமான தடைகளையும் பலவித போராட்டங்களை, மனுஷிக ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், ரெபெலோஷியா, அநேக கிரியைகள் உனக்கு எதிர்த்து நிற்கிறது. ஓ தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எதிராக நிற்கிற இந்த மனுஷிக ஆவிகளை விரட்டி அடிக்கிற தேவனுடைய வல்லமை உனக்காக இறங்குகிறது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் மழை போல இருக்கிறது, பனியை போல மாறப்போகிறது, பர்வதத்தை போல நின்று உன்னை பயப்படுத்த அல்லவா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மழை போன்ற பிரச்சனையை உனக்கு பனியை போல மாற்றி உன் கையை பலப்படுத்துவேன், உன்னை திடப்படுத்துவேன். நீ செய்கிறது வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்ய போகிறது வாய்க்க பண்ணுவேன். நமே துவா சஜியா நமே ஸ்துவா ஷலோபாஹா ஷலோஹாபிய கெரமே ஷிலோதியா. கர்த்தர் ஒருவரே உனக்காக யாவையும் ஒழுங்குபடுத்துகிறார். அதை நிறுத்த பார்க்கிற மனுஷர்களுக்கு முன்பாக நான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி நடத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. வானத்தின் வாசலை திறந்து கொடுங்க ஆண்டவரே. ஓ வட்டாத்தரை மஸ்துராதியா, வறண்ட நிலமாய் இருக்கிறது, வயல் நிலமாய் மாற கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. வெட்டாந்திரையாய் இருக்கிறது, தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற தேவன். எல்லாம் வற்றி போய் விட்டது. நீ நம்பி இருந்த சில பாதை உனக்கு அடைக்கப்பட்டு விட்டது. மனுஷன் சொன்னதெல்லாம் பொய்யென்று இப்போ யோசித்து கலங்கி கொண்டிருக்கிறாய். அவர்கள் வார்த்தையை நம்பினாய், அதற்காக நீ எல்லாவற்றையும் முழுமையாய் செயல்பட்டாய். ஆனால் எல்லாமே இப்பொழுது அடைந்து போய்விட்டது. தண்ணீர் வருவதற்கு பாதை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். ஒரே ஒரு காரியத்தை செய். பள்ளத்தாக்கு மகிதுராசா, எங்கும் வாய்க்காலை வெட்டு, விசுவாசமுள்ளவனாயிரு. பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டு. நீ வெட்டுகிற வாய்க்காலை பார்த்து கொண்டிரு. மகேலாஹாவ் தனாசியா, மழையும் இல்லாது காற்றும் இராது, ஆனால் தண்ணீரை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தண்ணீரை கண்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறாய். குறுகின மனதுள்ளவர்கள் ஏவுதஸ்தராதியா உன்னை மேலே ஏறி நடந்து போனார்கள். குறுகின மனதுள்ளவர்கள் உன்னை வீதியும் தரையும் ஆக்கி உன்னை நடந்து சென்றார்கள். அலாது நெஸ்தோரோஷ்டியாதா, நான் எப்பொழுது எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும் என்று நீ யோசிக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து தங்கள் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நீ இயேசுவின் நாமத்தை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டு.
நீ தேவனை மகிமைப்படுத்து, உயர்த்து, ஸ்தோத்திரி, உன்னதமானவரை மகிமைப்படுத்தி கொண்டிரு. கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய இறங்கி இருக்கிறார். அவர் உன்னை எல்லா மனுஷர்களுக்கு முன்பாக உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நீ இனி குனிந்து போவதில்லை. நீ வீழ்ச்சி அடைந்து விட்டாய் என்று நினைத்து அப்படியே தரையும் வீதியாக்கி விட்டார்கள் என்று சொல்லி நீ அப்படியே இருக்க போவதில்லை. நான் உன்னை தூக்கி எடுக்க போகிறேன், எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறேன். உன்மேல் இருக்கிற அவன் நுகங்களை உடைக்கப் போகிறேன். யார் உன்னை கீழே தள்ளினார்களோ அவர்கள் நுகத்தை உன்மேல் இருக்கிறது அதை உடைப்பேன். அதை உடைத்தெறிந்து உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன். பயப்படாதே, சமாதானமாயிரு. நீ எவ்வளவு காலம் இப்படி தேவையில்லாமல் பயந்து கொண்டிருப்பாய், தேவையில்லாமல் புலம்பிக் கொண்டிருப்பாய், உன்னுடைய வார்த்தைகள் அலப்பிக்கொண்டே இருக்கிறாய். உனக்குள்ளாக ஐதைரியத்தினாலும் உனக்குள் இருக்கிற அவிசுவாசத்தினாலும் உனக்குள் இருக்கிற பலவிதமான பதட்டங்களினாலும் நீ எப்பொழுதும் ஒன்றை யோசித்து எதிராக நினைத்து பயப்படுகிறாய். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து போகிறார். கர்த்தர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் நேசிக்கிற பிள்ளைகள் மேல் அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். உலாரிசாராதுரா. ஆனால் நீ எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் அன்பினால் பிரபோஸ்தராஷ்டியா நிரப்பப்படுவாயாக. தேவன் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். வேலஹா திரியா துராஸ்தராதியா நமஸ்துரிலஷ்டிரியா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்புகளை நீர் கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடன் பாரத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. மலை போல இருக்கிற அந்த கடன் சுமையை கர்த்தர் திடீரென்று அப்படியே அழித்து விடுகிறதை காண்பிக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஓ நீ லஹானா சித்ரா, உன்னுடைய கடனை எழுதி அவர் கையிலே கொடு. நீயே அதை சுமந்து கொண்டிருக்காதே. அவர் அதை ஒரே நிமிஷாத்ரோதே, அவர் அதை ஒன்றுமில்லாமல் மாற்றப் போகிறார். நெமஸ்தலரோ, நீ சிக்கிக்கொண்டாய் என்று நினைக்கிறாய், கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். தலஸ்பரோட்டினிஸ்தராதியா நிஸ்டுலாதரமனைச்சொரைகசியா. கர்த்தர் உன்னுடைய தேவையை சந்தித்து உன் வழக்கை விசாரித்து உன்னை எல்லா மனுஷர்களுக்கு முன்பாகவும் உன்னை நிமிர பண்ணி உன்னை ஆசிர்வதித்து உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினவர்கள் நீ வா என்று சொல்லி உன்னை சேர்த்து கொள்ள போகிறார்கள். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினவர்கள் நீ வா என்று சொல்லி உன்னை சேர்த்து கொள்ள போகிறார்கள். கர்த்தர் செய்ய போகிறது பயங்கரமானது. கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருத்தர் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசாரிப்பார் இல்லாமல், ஆண்டவரை கண்டு கொள்ளுவார் இல்லாமல் தூக்கி எறியப்பட்ட பாத்திரத்தை போல அப்பா, சொந்த ஜனங்களால் துரத்தி அடிக்கப்பட்ட, சொந்த ஜனங்களால் வெறுக்கப்பட்ட, பலவிதமான நிந்தையும் அவமானத்தையும் சொல்லி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகித்து உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன். ஓ லக்ரீஷலோதியா, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர பண்ணுவேன். ரபலச்சரமிகஸ்தராதியா, உன்னை நான் விசாரித்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நொண்டியானவளை நான் சேர்த்து கொள்ளுகிற நாள் வந்துவிட்டது. ரிமாசியா தொரமாஷியாலதியா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே ஒரு தேவையில்லாத ஒரு துக்க வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அந்த தேவையில்லாத அந்த துக்க வஸ்திரம், முறுமுறுப்பு ஆண்டவரே, வேதனை 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 என்று சொல்லி பல காரியங்களை வேதனையே பார்த்து யோசித்து கலங்கி இருக்கிறாங்களோ, இயேசுவின் வல்லமை அவர்களை விடுதலை பண்ணுவதாக ஆண்டவரே. பல பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற அந்த சகோதர சகோதரிகள் மேல இருக்கிற அந்த பெரிய பெரிய பாரத்தை எடுத்து போடுவீராக ராஜா.
ஆண்டவரே நீர் விசாரிக்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன், ஆண்டவரே அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை காண்பிப்பீராக ராஜா. இயேசுவே இயேசுவே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். ஓ சத்ரு ஒரு வழியாய் தான் வருகிறான், ஆனால் கர்த்தர் அவனை துரத்தி அடிப்பார். அவன் உனக்கு எதிராக வந்து நின்று உன்னை ஒன்றுமில்லாமல் செய்யலாம் என்று நினைக்கிறான், ஆனால் அவனை கர்த்தர் 7 வழியாய் துரத்த போகிறார். பிரிந்து ஓடுவார்கள், அவர்கள் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். தேவன் அவர்களை பிரித்து துரத்தி அடிக்கிறார், அவர்கள் பிரிந்து ஓடுவார்கள். நன்றி ஏசப்பா. திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்பட்டு போகும், திரியாவரக்காரரின் ஆலோசனைகள் கவிழ்க்கப்பட்டு போகும். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இறங்கி வாங்க ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய மகிமை கடந்து வருவதாக. ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நிற்க கூட நிழல் இல்லை, தங்கி இருக்க இடமில்லை என்று சொல்லி கலங்குகிறாயா? கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமான ஒரு வீட்டை தரப்போகிறார். ஆசீர்வாதமான ஒரு வீடு, நீ தங்கி தாபரிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஸ்தலம் உண்டாக போகிறது. கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். உலாஸ்தரேஷ்டனோதியா, மனுஷனுடைய பொய்யான வஞ்சனையான விமர்சனங்களுக்கு நம்பி அதை ஏற்றுக்கொள்ளாதே, அது உனக்கு வேண்டாம். பரிசுத்தருடைய சன்னிதானத்தில் தரித்திரு. கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான எல்லையை காண்பிப்பார். அங்கே நான் உனக்கு ஒரு கூடாரத்தை அமைப்பேன். அங்கே நான் உன்னை விசாரித்து நடத்தும் நாளிலே நீ செழிப்படைவாய். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வஞ்சனையானவர்கள் கையிலே போய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். த லாஸ்ட் ப்ரோபாட்டி கிறிஸ்த லைடோனோஸ்டர் பிலானியா டராஸ்தானா கரேமலை டனவாராஸ்தரபியா. நன்றியோடுமை துதிக்கிறேன் ராஜாதி ராஜனே. எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஓரா சீதாரையா. ஓ ஆண்டவரே, உன் எல்லையிலே தீமை குடியிருக்கிறது. தீமையை கண்டு நீ பயப்படாதே, நீ தேவனை நம்பி காத்திரு. தீமை உன் எல்லை விட்டு விரட்டி அடிக்கப்படும். தீங்கு உன் எல்லையிலே குடியிருக்கிறது அல்லவா, அந்த தீங்கை விரட்டி அடிக்க தேவன் தஹோ தரஸ் தரபே ஒலாஸ் தரபே உன் ஏ தரசினா துரா. நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், அதற்குரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஓதலாய் டனதோரசியா, அரசாங்கம் உராஷியா உன் ஜெகரேஸ்தா சில காரியங்களை செயல்படுத்த போகிறது. அவர்களை அந்த எல்லையிலிருந்து விரட்டப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரைஸ் தி ரீ டு லோகேரேஸ்தா உல பரஸ்தியா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குடும்பத்தை சுற்றி, வீட்டை சுற்றி ஆண்டவரே, இன்றைக்கு ஜெபத்திலே கலந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீடுகளை சுற்றி, அவங்க எல்லைகளை சுற்றி, அவங்களுடைய எதிர்த்து நிற்கிற ஆவிகள், போராடுகிற ஆவிகள், ஆண்டவரே நசுக்குகிற ஆவிகள், ஆண்டவரே பலவிதமான தேவையில்லாத கலகக்காரர்களாகிய அந்த மனுஷர்களுடைய ஆவிகளை கர்த்தர் விரட்டி அடிக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், பெரியவர், பெரியவர். வழக்கை என்னிடத்தில் கொண்டு வா, நான் விசாரிப்பேன் என்று சொன்னீரே. வழக்கை உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு யாரெல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஏசப்பாவுடைய பாதத்துல விசுவாசத்தோட இந்த நிமிஷத்துல வைக்கிறாங்களோ, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்துல அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், அந்த வியாதிகள், அந்த மரணக்கட்டுகள், அந்த வேதனைகள், அந்த எல்லா பொல்லாத கடன் பாரங்கள், பலவிதமான போராட்டத்தின் கிரியைகள், சமாதானத்தை இழந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தில கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, தங்களுடைய பிரச்சனைகளும் போராட்டங்களையும் மலை போல பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கு முன்னால இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்டு அவருடைய பிரச்சனைகளை மாற்றி அவர்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன் அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஓலியாத்தரமாஷியாத்துரபியா ஓ ரிமா கெரியாத்துரலபா சந்தரபியா. ஆண்டவரே இறங்கி வாங்க ராஜா.
ஆமா ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே சரீரத்துல பலவிதமான பலவீனங்கள், போராட்டங்கள் ஆண்டவரே, எல்லா விதமான கேன்சர் செல்களை இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், எலும்புகளுக்குள்ளாக பலவிதமான பலவீனங்கள், நரம்புகளுக்குள்ளாக இருக்கிற பலவீனங்கள், ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, அந்த நரம்புகளை தொடுங்க. யாரெல்லாம் நரம்புகளிலே பிரச்சனை, எலும்புகளுக்குள்ளாக ஜாயின்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, பலவிதமான டிப்ரெஷன், ஓ ரபா ஷிகலாத்தியா ஆண்டவரே, ஒரு டிப்ரெஷன் கிரியை கார்த்த பிரதஸ்தரையா எல்லாவற்றை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்துல. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சில பெற்றோர்களுடைய பாரங்களை அறிந்திருக்கிறீர். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நான் ஒழுங்குபடுத்த போகிறேன். அவர்களை ஆச்சரியமான வழியிலே நடத்துவேன். அதற்கு எதிராக நிற்கிற மனுஷர்களை நான் வெட்கப்படுத்துவேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் நிற்கிற மனுஷீக ஆவிகள், சில பொல்லாத ஆலோசனைகள், சில வேண்டாத வார்த்தைகள், சில தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாவற்றை நான் புறக்கணிக்க பண்ணுவேன். ஆண்டவருடைய வார்த்தை நிலைத்திருக்கும். மனுஷனுடைய வார்த்தைகள் அழிந்துவிடும். அவர்கள் உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தைகள் பலிக்காது, பயப்படாதே. அவர்கள் உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் புரட்டி தள்ளி போடுகிறார். ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கர்த்தர் அந்த இடத்தை நிரப்ப போகிறார். சாப வார்த்தைகளை முறித்து போடுகிறார். ஆசீர்வாதமான வார்த்தைகளை நிரப்புகிறார். ஓ ரேசினா திரை ஓ ஜலாய்மனச்சியா, உனக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தைகள், உனக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் எல்லாமே கிறுக்கி போட போகிறது. கர்த்தர் அவைகளை எல்லாம் அவரவர்கள் தலையிலே வந்து விழப்பண்ண போகிறார். மற்றவர்களை சபிக்கிற வார்த்தைகள் அவரவர்களுடைய தலையிலே வந்து விழும். அவர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் சீர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். மற்றவர்களை ஆசீர்வதிக்காத வாய்கள், மற்றவர்களை வேதனையான வார்த்தைகளை சொல்லி அவர்களை உடைத்து சிதறப்படுகிற கிரியைகள் எங்கிருந்து வருகிறதோ அந்த எல்லைகளிலே பரிதாபம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மற்றவர்களை ஆசீர்வதித்து, மற்றவர்களின் நன்மைக்காக ஜெபித்து, மற்றவர்களை கர்த்தருடைய வழியிலே நடத்துகிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அற்பமாய் எண்ணி சிறுமைப்பட்டவர்களை வீணாக பேசி வேதனைப்படுத்துகிற கூட்டத்தை கர்த்தர் வேதனைப்படுத்த இறங்கி வருகிறார். யாரெல்லாம் தங்களுடைய சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையோடு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாரையும் அற்பமாய் எண்ணாதே. அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் விலையேற பெற்றவர்களாய் மாறப்போகிறார்கள். தூக்கி எறியப்பட்டவர்கள் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் எழும்ப போகிறார்கள். இதுவரையும் பலவிதமான பாதையில் கண்ணீரோடு வேதனையோடு மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டு பலவிதமான பிசாசின் தந்தரைகள், செய்வினைகள், மந்திரங்களினால் பாதிக்கப்பட்டு ஓ தவலாஸ்தரா எங்கள் குடும்பத்துக்கு விடுதலை இல்லையா என்று ஏங்கி தவித்து கண்ணீரோடு ஜெபித்தவர்களுக்காக அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வருகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். அவருடைய அக்கினி புறப்பட்டு வருகிறது. அவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட எல்லாவற்றை நான் பட்சிக்க போகிறேன். உன்னை நான் விடுவித்து, உன்னை நடத்தி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை உன்னை கலங்க பண்ணின வார்த்தைகளுக்கு மத்தியில, உன்னை வேதனைப்படுத்தின மனுஷ வார்த்தைகளுக்கு மத்தியில உன்னை நான் ஜெயகம்பீரமாய் எழும்பி நிற்க பண்ணுவேன். நீ வேலோதராசியா லபோஷியா, நீ சபோலாய் தனசியா, நீங்கள் தாவுலசனாதியா. கர்த்தர் சொல்லுகிறார், தகப்பனற்றவர்களுக்கு தகப்பனாய் இருக்கிறேன். தாயை போல அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறேன். அவர்களை நான் சேர்த்து கொள்ளுகிறேன். உங்களுக்காக விசாரித்து உங்களை வழி நடத்தவோ, உங்கள் காரியங்களை அறிந்து கொண்டு உங்களுக்காக செயல்பட ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருகிறார். தகப்பனாய் இறங்கி வருகிறார். தாரோஷ்டியா, அவர் உன்னை சுமந்து கொண்டு போகிறார்.
அவர் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் பெரியதென்று சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் தனிமையா கலங்கி கொண்டு எங்களுக்காக யார் பரிந்து பேசுவார்கள், எங்களுக்காக யார் விசாரிப்பார்கள், எங்களுடைய காரியத்தை யார் செய்து முடிப்பார்கள் என்று சொல்லி பல கேள்விக்குறியோடு இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தருடைய கரம் இறங்கி அவர்களை விசாரித்து நடத்த போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, உங்க இரக்கத்துக்காக நன்றி ராஜா. ராஜா, ஒரு மகிமை வெளிப்பட போறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. Thank you Lord. Others the ramanituria orila is ra ladanamasoria. Hallelujah. Thank you Master. Amen. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் அந்த அன்பின் கரம் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இசப்பா, இந்த நாளிலே நாங்கள் தேசங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு பாரத்தோடு ஆண்டவரே உலகம் முழுவதும் 7 கண்டங்களையும் கர்த்தருடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களுக்கு நேராக எங்கள் கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் மேல் இருக்கிற பாவத்தின் நிமித்தம் வருகிற சாபங்கள் ஆண்டவரே, மனுஷர்கள் ஆண்டவரே தேவனுடைய அன்பை மறந்து மனுஷர்களுக்காக வாழ்ந்து வெட்கப்படுகிற எல்லா எல்லைகளிலும் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் லெஸ்பியன் ஸ்பிரிட், ஓரின சேர்க்கையின் ஆவிகளை பொல்லாத சாத்தான் பூமி எங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிற கிரியைகளை, அசுத்தங்கள், காரோத்தினிஸ்தரா, எல்லா இச்சையின் ஆவிகள், ஓ ரபா ஷத்தரபா, முறையற்ற உறவுகளின் கிரியைகள், ஓராஷியா, கணவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்கிற மனைவிகள், மனைவிக்கு விரோதமாய் துரோகம் செய்கிற கணவன்மார்கள், பெற்றோருக்கு விரோதமாய் துரோகம் செய்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் துரோகம் செய்கிற பெற்றோர்கள், துரோகம் செய்கிற ஆவியை பூமியிலே ஊற்றுகிற அந்த சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். In the name of Jesus. ஒலாஸ்த் ரபி நியூட்ரியா, பொய்யின் ஆவி, உண்மையற்ற ஆவி, ஒலாஸ்த் ரபி நியூட்ரியாஸ்தியா, அசுத்தத்தை நடப்பிக்கிற ஆவிகளை கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறேன் ஆண்டவரே. ஒலாஸ்த் ரபோனி ஸ்டர்தலரக்ஷதரபா. இயேசுவே, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமலே போவதாக ஆண்டவரே. ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற தேவன் உண்மையும் உத்தமமாய் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிற தேவதாசர்களுக்கு விரோதமாய் எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் வந்தாலும் அவர்களை யாரும் அடங்கடிக்க முடியாது. அவர்களை நான் பத்திரமாய் காப்பேன். அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாப்பேன். என் சிறகுகளின் மறைவிலே, என் ஆலயத்திலே அவர்களை மறைத்து வைப்பேன். விக்கணங்கள் கடந்து போக மட்டும் அவர்களை என் சிறகிலே மறைத்து கொள்ளுவேன். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு உண்மையற்ற, என்னுடைய பிரியமான வழியிலே நடக்காத நிமாஷத்துரா, வீண் பெருமையினாலும் வீண் பேச்சினாலும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணி மற்றவர்களுக்கு விரோதமாய் தேய போகிற பெரிய வேண்டாத கிரியைகளுக்கு உடன் பங்காளிகளாக போகிற சில தேவதாசர்கள் வெட்கப்பட்டு நிற்பார்கள். அவர்களுக்கு லட்சை உண்டாகும். அவர்கள் முகங்கள் கவிழ்ந்து போகும். கர்த்தர் நீதி உள்ள தேவன் என்பதையும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவர் எல்லாரையும் ஒரே மாதிரியாய் விசாரிக்கிற தேவன் என்பதையும் அந்நாளிலே அறிந்து நடுங்குவார்கள் ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ என் கரம் இறங்குகிறது, என் கரம் பராக்கிரமம் செய்ய இறங்குகிறது. நான் விசாரிக்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். அபாஸ்டரே நமரி டுனாத்தியா, எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற அருவருப்புகளை கர்த்தர் பார்த்து தேசத்தின் மேல் சாபங்கள் வருகிறதே, அந்த சாபக்கட்டுகளிலிருந்து தேசங்கள் விடுதலை அடையும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே, பரிசுத்தமான தேசங்களாய், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், சபைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. சபைகளை பரிசுத்தப்படுத்துங்க, மெய்ப்பர்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஊழியர்களை பரிசுத்தப்படுத்துங்க, தீர்க்கதரிசிகளை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் பரிசுத்தம் என்று ஜீவனில்லை எங்கிலும் எழுதப்படுவதாக ராஜா.
பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், அசுத்தத்தை காண விரும்பாத தேவன் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களில் பரிசுத்தம் கடந்து வரட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக பரிசுத்தம், ஒவ்வொரு வீடுகளிலே பரிசுத்தம். பரிசுத்தம் பாவத்தை ஆண்டவரே தண்ணீரை போல கொடுக்கிற இடங்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. எல்லா எல்லைகளிலும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சிக்கிற டிசீவிங் ஸ்பிரிட் ஆண்டவரே, இன்றைக்கு அநேக கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். அந்த காலம் இது. ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பேலா துராசி யாதரா, யாரெல்லாம் தங்களை தாங்களே வஞ்சித்து ஆண்டவரே கர்த்தர் சொல்லாததையும் சொன்னார் என்று சொல்லி தங்களை தாங்களே வஞ்சித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தொடுவீராக. ஏமாற்றப்படுகிற அவர்களை தொடுவீராக. வஞ்சிக்கப்படுகிற பிசாசின் கையிலிருந்து அவர்களை விடுவிப்பீராக ராஜா. ஒரு மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. சாத்தானுடைய கிரியைகளுக்கு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. தேசங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற, சபைகளை ஏமாற்றிக் கொண்டிருக்க பிசாசின் தந்திரங்கள் முறிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒரு விசை கூட ஆண்டவரே யுக்ரைன் ரஷ்யாவுடைய இந்த யுத்தம் நிறுத்த கர்த்தர் ஒருவரால் தான் முடியும் ஐயா. ஆண்டவரே, எல்லா உலக நாடுகள், எல்லா வல்லரசுகள் பல திட்டங்களை போடலாம், பல காரியங்களை செய்யலாம். என் ஆண்டவர் நினைத்தால் ஒரே நிமிஷத்துல தேவன் சடுதியிலே அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. சடுதியிலே கர்த்தர் கிரியை செய்கிறவர், சடுதியிலே தேவன் கிரியை செய்கிறவர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சடுதியிலே நடக்க போற காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அங்கு படித்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியோடு இருக்கிறது. இந்திய தேசத்துல திரும்பி வந்த பிள்ளைகளுக்கு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விரோதமாய், படிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே ஆங்காங்கு கிரியை செய்கிற சாத்தானுடைய ஆவிய ஆண்டவரே, அவங்களுடைய எதிர்காலத்தை சூனியமாக்க பார்க்கிற, எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க பார்க்கிற எல்லா தடைகள், போராட்டங்கள், பொல்லாத கிரியைகள், அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற கிரியைகளை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. இன்றைக்கு அநேக ஸ்கூல்ல, ஹாஸ்டல்ஸ்ல நடக்கிற தற்கொலைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும், ஒவ்வொரு ஸ்கூல்ல, காலேஜில், யூனிவர்சிட்டிஸ்ல இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல, எல்லா ஆண்டவரே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், எல்லா பொதுவான எல்லா எல்லைகளையும் தெளிக்கிறோம். இயேசுவே இறங்குங்க. தற்கொலையை தூண்டி விடுகிற ஆவிகள், கொலைவெறியை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்துல இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளை நசரேனாகி இயேசுவின் நாமத்துல கடிந்து கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறேன் ஆண்டவரே. திறந்திருக்கிற பாதாளத்தின் வாய்களை அடைப்பீராக ராஜா. ஆண்டவரே, மதுபானத்தினால் பலவிதமான ட்ரக்ஸுக்கு அடிமையாக்கி ஆண்டவரே போதை மருந்துகளை தயாரிக்கிறவர்கள், கடத்துகிறவர்கள், போதை மருந்தை விற்று கொண்டிருக்கிறார்கள். அநேகர் ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளை கூட பாதிக்கிறார்களே ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டவரே எத்தனை பேர் குடித்து கொண்டு வருகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, வேண்டாத பழக்க வழக்கங்கள், துணிகரமான காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக பயமில்லாமல் ஆண்டவரே, பெண் பிள்ளைகள் பயமற்றவர்களாய் பாவத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார்களே. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில, வாலிப பிள்ளைகள் மத்தியில, சிறு பிள்ளைகள் மத்தியில தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசங்களில் பரிசுத்தத்தை உண்டாக்குங்கப்பா. சத்தியம் விதைக்கப்படுவதாக, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற வாசல்கள் திறக்கப்படுவதாக, எல்லா தீவுகளிலும், எல்லா ஜனங்களிலும் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, பஞ்சத்தினால வாடிக்கொண்டிருக்கிற தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்ரீலங்காவை ஒப்புக் கொடுக்கிறோம், மடகாஸ்கரை ஆண்டவரே, ஹைதி தீவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எந்தெந்த எல்லைகளிலே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ரஷத்தலரபா, ஆப்பிரிக்கா கண்டங்களை
ஒப்பு கொடுக்கிறோம். ரசலான்டரபா பெபாரெஸ்டோ காரிருள் மூடிக்கொண்டிருக்கிற எல்லா எல்லைகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. சொமாலியா ரேஸ்து ரேபேனியாஸ்தரா ஆண்டவரே இறங்குங்க. எல்லா தேசங்களில் இருக்கிற பஞ்சங்கள், பட்டினிகள், ஆண்டவரே எல்லா பொல்லாத கிரியைகளை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே எந்தெந்த தேசங்களை பொருளாதார தடைகளை விதித்து ஆண்டவரே பலவிதமாக பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த தேசங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே என் ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. தேசம் முழுவதும் இயற்கையின் சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தேசங்கள் அப்பா, காடுகளிலே நெருப்பு பிடித்த அக்கினினால ஆண்டவரே எல்லா எல்லைகளில் நெருப்பு. ஆண்டவரே நீங்க சொன்னீங்கல்ல, அக்கினி அக்கினி வரும், புறப்படும், எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாதபடிக்கு வரும்னு சொன்னீங்கல்ல. அப்படி பல எல்லைகளில் ஆண்டவரே காட்டு தீயை பரவி கொண்டிருக்கிற, இயற்கையை அழித்து கொண்டிருக்கிற அந்த அக்கினியை அவித்து போடுவீராக ராஜா. ஆண்டவரே வெள்ளத்தினால் சீற்றம், வெள்ளத்தின் சீற்றம், பெருவெள்ளம், மழையினால் ஆண்டவரே பலவிதமான கிரியைகளினால ஆண்டவரே ரோபா ஷத்தரபியா இன்னும் ஆண்டவரே பலவிதமான தொற்று வியாதிகள், ஆண்டவரே தொற்று நோய்கள், ஆண்டவரே வாதைகள் கடந்து வந்திருக்கிறது தேசங்களிலே. அப்பா அநேகர் மாண்டு அழிந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவீராக ராஜா. தகப்பனே இந்த நாட்கள்ல கர்த்தருடைய மகிமை இறங்கி தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இயேசப்பா ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தாவே, ஒவ்வொரு தேசத்திலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிற யாரெல்லாம் அவங்கவுங்க தேசத்திலிருந்து இணைஞ்சிருக்காங்களோ அவங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பீராங்க. என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. அப்பொழுது அவர்கள் உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே எல்லா தேசத்திலும் ஒரு சேமத்தை உண்டாக்குவீராக, செழிப்பை உண்டாக்குவீராக, உலக நாடுகளுக்குள்ளாக சமாதானத்தை உண்டாக்குவீராக. ஆண்டவரே எல்லா தேசத்தின் அதிபர்களுடைய கடின இருதயங்களை மாற்றுவீராக ராஜா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. எருசலேமின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறேன். எருசலேமின் சமாதானத்துக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே தேசத்திற்கு விரோதமாய் எழும்புகிற, யூதர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த தேசத்துக்குள்ளாகவே இருக்கிற சமாரியா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே சிரியா, ஆண்டவரே பாலஸ்தீனம், ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே டெல்லவீவ்ல இருக்கிற எல்லா வேண்டாத கிரியைகள், தேவன் அருவருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. எருசலேமிலே கர்த்தருடைய மகிமையை காண்பீங்க அப்பா. அப்பா எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரவேலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எருசலேமை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜா மகாராஜாவின் நகரத்தை மகிமையினால் முடிசூட்டுவீராக ராஜா. ரட்சிக்கப்படாத யூதர்களின் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவார்களாக. ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கடந்தா வந்த பாதைகளிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். இனி மீதியான நேரங்களில் கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. திரும்ப கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.